ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம். நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன். தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன், தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல சுரண்டை அண்ட் ஆலங்குளம் 2 லொகேஷன்ல நம்ம பிரான்ச் அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு விவோவோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் செல்லர் வி சீரீஸ்ல மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் போன் V50 லான்ச் ஆயிருக்கு. அந்த போனோட டீடைல், கம்ப்ளீட் ஸ்பெக் அண்ட் அதோட பிரைசஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம விவோ V50 அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 3 கலர் வேரியன்ட் வருதுங்க. ஒன்று வந்து ரோஸ் ரெட், ரெண்டாவது வந்து ஸ்டாரி நைட்டுங்கிறது ப்ளூ மாதிரி இருக்கும், மூணாவது டைட்டானியம் கிரே. டுடே நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற கலர் வந்து ரோஸ் ரெட். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வி சீரீஸ்ல பார்த்த சேம் பாக்ஸ் டிசைன் தான். டிசைன்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை பாக்ஸ்ல. ஓகே, ஃபோன் அன்பாக்ஸ் பண்றேன். ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இன்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோன் அப்பாட் இருக்கட்டும். வேற இன்பாக்ஸ் ஆக்சரிஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணிட்டோம்னா எப்பவும் போல வி சீரீஸ்ல எல்லா ஃபோன்ஸ்லயும் கொடுக்குற மாதிரி ஒரு டிபியூ கேசஸ், எட்ஜ் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்ன வந்த ஃபோன்ஸ்ல இந்த மாதிரி எட்ஜ் ப்ரொடக்ஷன் வரல. இந்த ஃபோன்ல எட்ஜ் ப்ரொடக்ஷனோட ஒரு டிபியூ கேஸ், கேமரா ப்ரொடக்ஷனாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ். ஓகே, சம் புக்லெட்ஸ், ஸ்டார்ட் அப் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைப் A to C-க்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அண்ட் மேசிவான 90 வாட்ஸுக்கான ஃபிளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 90 வாட்ஸ்க்கான சார்ஜர், டைப் A அவுட்புட்டோட இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் ஆக்சரிஸ். இப்போ நம்ம ஃபோன் அன்ராப் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வெயிட், இதெல்லாம் வச்சுக்கிறேன். Let's unwrap the phone. Yeah. Yes, phone unwrap பண்ணிட்டேன். கையில ஹோல்ட் பண்ணியிருக்கேன். விவோ V50 ரோஸ் ரெட் கலர். பின்னாடி டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்டுலம் கிளாக் டிசைன், கேமரா வட்டமாகவும் கீழே ஒரு ஃபிளாஷ் ரிங் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. V40ல பார்த்தா சேம் டிசைன் தான், பின்னாடி கேமரா டிசைன். பட் ஆனால் பின்னாடி டோர் வந்து ஒரு மேட் அண்ட் கிளாஸ் டோர்ல கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஃபிங்கர் பிரிண்டாவும் இருக்கு, பார்க்க கிளாஸியாவும் இருக்கு. ஓகே, டிசைனை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஓகே, இது நான் கையில ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். V40 டிசைனை பாக்குறீங்க, ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ், ரிங் லைட்டை கொஞ்சம் பெருசு படுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தான் சைஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம பாக்குறது. V40க்கும் 50க்குள்ள டிஃபரன்ஸ். அப்புறமா நான் சொன்ன மாதிரி டோர்ல 4 சைடு எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜஸ் நம்ம டிஸ்பிளேலையும் பார்க்க போறோம். சேம் கைண்ட் ஆஃப் எட்ஜஸ் தான் டிஸ்பிளேயும் கொடுக்க போறாங்க. சைடுல பாத்துட்டீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃப்ரேம் ஃபினிஷ்ல ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. சைட் பேனல், ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, வால்யூம் ராக்கர் இருக்கு. மேல பாத்துட்டீங்கன்னா செகண்டரி மைக் அண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் பாத்துட்டீங்கன்னா ஒரு பிளைனான பேனல். கீழே ஒரு சிம் இன்சர்ட் பண்ற டூல் இருக்கு, மைக் இருக்கு, பிரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்கு, அண்ட் டைப் C-க்கான சார்ஜிங் போர்ட் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல பாக்குறீங்க, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 6.78 இன்ச்ல குவாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்த போன்ல வந்து குவாட் கர்வ் கிடையாது, 2 டியூவல் கர்வ் தான் இருக்கும். இது நம்ம பாக்குறது V40. V40ல டியூவல் கர்வ் தான் இருக்கும். இப்போ வந்திருக்கிற V50ல குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 4 எட்ஜ்லயுமே நமக்கு கர்வ் டிசைன் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்த டிசைனை ஓப்போல ரெனோ 12 ப்ரோ சீரீஸ்ல, ரெனோ 13 ப்ரோ சீரீஸ்ல நம்ம அந்த டிசைன் பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைமா விவோ V சீரீஸ்ல குவாட் எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் போனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லிம்மான செக்மெண்ட் ஃபோன் தான். அண்ட் இதுல ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் அப்டேட் என்னன்னா 6000 mAh ஆன பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் அந்த போன் 6000 mAhக்கான பெரிய சைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் போன் இன் 6000 mAh செக்மெண்ட்ல இந்த போன் இருக்குது. ஓகே, இந்த போனோட டிசைன்ஸ் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். இந்த போனோட டிஸ்பிளே போன் ஆன் பண்ணி இந்த போனோட கம்ப்ளீட் ஸ்பெக் அண்ட் டீடைல் பார்த்துக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP சர்டிபிகேஷன் 6869 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு மேல காம்ப்ரிஹென்சிவ் குஷன் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இதை ஓப்போல பேசியிருப்போம். இந்த இடத்துல ஒரு குஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுனால போனோட டிஸ்பிளேயோட டேமேஜ் ஆகாம தடுக்கிறதுக்கான சொல்யூஷன் இதுல நிறைய கொடுக்கும், இந்த காம்ப்ரிஹென்சிவ் குஷன் ஸ்ட்ரக்சர். அண்ட் டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மேல 40,000 டைம்ஸ் ஒரு ஆர்டினரியா ஒரு சின்னதா பிரேக் ஒரு டெஸ்ட்ல இந்த போன் பாஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனி இந்த போன் டிஸ்பிளேக்கு டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் ப்ரொடக்ஷனுக்கு அடிஷ்னலா ஒரு சோர்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போனோட டிஸ்பிளே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி விவோ நம்ம கிட்ட சொல்றாங்க.
டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 6.7 ஃபோன் இப்போ ஆன் பண்ணிட்டேன். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான டிஸ்பிளே. டிஸ்பிளேயோட பிரைட்னஸை பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே ஸ்மூத்தாகவும் அண்ட் சைடில் எங்கே ஒரு எட்ஜ்லையுமே சைடில் ஃப்ரேம்ஸ் இல்லாதமா ஃபுல் டு ஃபுல் எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே கவர் பண்ணுற மாதிரி ஒரு குவாட் எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் டிஸ்பிளேயோட ரேஷியோ 20:9 கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோனோட ஹோல்டிங் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கான குவாலிட்டியும் ஃபோன் கையில் உங்களுக்கு ஒரு ஃபிங்கர்ல எட்ஜ் டு எட்ஜ் கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்பிளே ஒரு HDR10 சப்போர்ட் உள்ள டிஸ்பிளே. அண்ட் ஒன் மோர் திங், பீக் பிரைட்னஸ் 4500 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீமியமான சாம்சங் ஃபோன்ஸுக்கு ஈக்குவலான எஸ் சீரிஸ்க்கு ஈக்குவலான பிரைட்னஸான டிஸ்பிளே இந்த ஃபோனில் இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 453 PPI டென்சிட்டியும் இந்த டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில், ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இருக்கிற அளவுக்கு பக்காவான சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோனோட கேமராவை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஸ்பெஷல் கேமரா. இந்த ஃபோனில் கம்பெனி ப்ரமோட் பண்ணுறதே 3 டைப் தான். லாஸ்ட் டைம் ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் ஜிஎஸ் கேமரா கொடுத்துருந்தாங்க, 50 சீரீஸில் கொடுக்கல. இந்த டைம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக்கில் 2 கேமரா செட்டப், ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா செட்டப், 3 கேமராவுமே ஜிஎஸ் கேமரா 50 MBயில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் OIS சப்போர்ட்டோட மெயின் கேமரா பின்னாடியும் 50 MBயில் செகண்டரி கேமரா, அல்ட்ரா வைட் கேமரா வித் 4K வீடியோ ரெக்கார்டிங்கும் கொடுத்துருக்காங்க. 2 கேமராவும் 50 MBயில் ஜிஎஸ் கேமரா கொடுத்துருக்கிறது ஒரு அட்டகாசமான விஷயம். ஸோ இந்த பட்ஜெட்ல சிஎஸ் கேமராவோட ஒரு கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோனா இந்த ஃபோன் இருக்க போகுது. அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிற ப்ராசர் ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஸ்னாப்டிராகன் 7 சீரிஸ் ப்ராசர் நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்குறோம். இந்த ஃபோன்ஸில் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராசர் சூப்பர் ஆண்ட்ராய்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஎஸை பொறுத்தவரைக்கும் இன்பில்டாகவே ஆண்ட்ராய்ட் 15 அண்ட் ஃபன் டச் OS 15 ரெண்டையும் கொலாபரேட் பண்ணி வருது. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் சும்மா தாறுமாறா இருக்க போகுது. பெர்ஃபார்மன்ஸை நம்ம லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபோனை பற்றி நான் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபோன்ஸோட கேமரா ஸ்பெஷாலிட்டியும் அந்த கேமராவோட ஒவ்வொரு மோட்ஸையும் நம்ம லைவா கேமரா ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஃபோனோட கேமராவை லைவாக நான் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபோனோட கேமரா மெயின் கேமரா இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். 0.6ல ஓப்பன் பண்ணுறது 50 MBக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 1xல ஓப்பன் பண்ணுறது மெயின் கேமரா, அண்ட் 2xலையும் இன் சென்சாரில் மெயின் கேமராவில் நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷோ பண்ணிட்டு இருக்கேன். மேஜராக இந்த ஃபோன் ஒரு ஜிஎஸ் லென்ஸ் கொலாபரேஷன் உள்ளதுனால இப்போ போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் உள்ள ஃபில்டர்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஜிஎஸ் கொலாபரேஷனில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்க்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ், நியர்லி 7 ஃபில்டர் ஜிஎஸ் லென்ஸோட கொலாபரேஷனோட இருக்குது. ஒவ்வொரு ஃபில்டர்ஸுமே ஃபோட்டோஸ் அட்டகாசமாக நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்குது. இதுல நமக்கு ஒரு 7 ஃபில்டர் சினிமேட்டிக் அப்படின்னு சொல்லி, சினிமேட்டிக் நேச்சுரல்னு சொல்லி நிறைய 7 ஃபில்டர் ஜிஎஸ் கொலாபரேஷன்லையும், நார்மலா இந்த ஃபோன்லையுமே ஒரு 7 கலர் ஃபில்டர்ஸுமே இன்பில்டாவே ஃபோன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்றவங்களாலும் சரி, இன்ஸ்டா ரீல்ஸ் ரெடி பண்ற ஒரு செலிபிரிட்டி பர்சனுக்கு ஒரு ஒர்த்தான ஃபோன் இந்த ஃபோன் கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோனா இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஃபோக்கல் லென்த்லையுமே உங்களுக்கு தனியா அடிஷ்னல் ஃபில்டர்ஸ் இந்த ஃபோன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நாட் ஓன்லி இன் ஃபோட்டோஸுங்க, நீங்க எடிட்டிங்லயுமே நிறைய ஃபில்டர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இந்த ஃபில்டர்ஸ் வந்து இந்த ஃபோன்ல கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்புறமா இந்த ஃபோனோட வீடியோ பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோனோட வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக் கேமரால 2 கேமராலையும் 4K எடுத்துக்க முடியும். முன்னாடி இருந்த ஃபோன்ஸ்ல எதுலையுமே அல்ட்ரா வைட் கேமரால 4K வீடியோஸ் எடுக்க முடியாது. இந்த ஃபோன்ல அல்ட்ரா வைட்லையும் 4K 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லையும் 1x 2x அதுலயும் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல 4K வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் அடிஷ்னல் வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு நான் ஷோ பண்றேன். மைக்ரோ மூவின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸுக்கான தனி ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் செம்மையான விஷயம், ஃபிலிம் கேமரான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் கேமரா யூஸ் பண்ணி நார்மலா ஒரு பேக்கில் நான் ஒரு இன்பில்டா அதில் ஷோ பண்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் நம்ம கிளிக் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டெம்ப்ளேட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதில் டேட் அண்ட் டைம் வரணுமா இல்லை லொக்கேஷன் வரணுமான்னு சொல்லி நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணலாம். நான் இப்போ வந்து டேட் அண்ட் டைம்
உள்ள மாதிரி ஒரு ஃபோட்டோ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோ அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். அந்த நைஸ் டேங்கிற இடத்துல நீங்கள் உங்களோட பிடிச்ச வேர்டிங்ஸ் ஆட் பண்ணி ஃபோட்டோஸ் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியான ஒரு ஃபோட்டோ டெம்ப்ளேட்டுக்கான ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். சேம் தாங்க. ஃப்ரண்ட் கேமராவில் பேக் கேமராவில் நீங்கள் என்னென்ன ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்களோ அந்த எல்லா ஸ்பெக்கும் ஃப்ரண்ட் கேமராலையும் கொடுத்துருக்குறது ஒரு சூப்பரான விஷயம். மேஜராக சிஎஸ் லென்ஸில் உள்ள பொக்கே ஃப்ளேயர் எல்லா 7 நம்ம பேக் கேமரா நான் சொன்னால 7 வெரைட்டி ஆஃப் பொக்கே எஃபெக்ட்ஸ் ஜிஎஸ் லென்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த பொக்கே எஃபெக்ட்டு, அப்புறம் பார்த்த நேச்சுரல் கிளாசிக் அந்த கலர் எஃபெக்ட்ஸு, அண்ட் ஆல்சோ நம்ம பார்த்த பேக் கேமராவில் பார்த்த கம்ப்ளீட்டான ஆப்ஷன் ஃப்ரண்ட் கேமராலையும் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் 1x 2xன்னு சொல்லி எல்லாமே ஃப்ரண்ட் கேமராவில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரீமியமான விஷயம். முன்னாடி இருந்த ஃபோன்ஸ் எல்லாமே இந்த ப்ரீமியம்ஸ் வரல. இதில் ஃப்ரண்ட் கேமரா ப்ரீமியம் கொடுத்தது நல்ல விஷயம். அண்ட் ஃப்ரண்ட் கேமராலே நீங்கள் 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் கேமராலே நம்ம அந்த ஃபோனில் பார்த்த மாதிரி ஃபிலிம் கேமராஸ் டெம்ப்ளேட்டோட எடுக்கிற ஃபோட்டோஸ் ஃபிலிம் கேமராஸ் இதுலையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக் கேமராவில் நீங்கள் என்னென்ன விஷயம் பண்ணீங்களோ அந்த எல்லா விஷயமும் ஃப்ரண்ட் கேமராலையும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அட்டகாசமான அப்டேட் இந்த ஃபோனில். ஃபோட்டோ நான் ஒரு சாம்பிள் கிளிக் பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த மாதிரி குவாலிட்டி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்புறமா இந்த ஃபோன்ஸோட ஃபோட்டோஸ் நிறைய சாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். அந்த சாம்பிள்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அல்ட்ரா வைட் நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவோட சாம்பிளாக லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அல்ட்ரா வைடில் கிளிக் பண்ண ஒரு ஃபோட்டோவோட சாம்பிள் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபோட்டோவோட குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்க. இது அல்ட்ரா வைடில் எடுத்த ஃபோட்டோ. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது 1xல் எடுத்த ஒரு ப்ரைமரி கேமராவோட ஃபோட்டோ நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். அதோட சைஸ் நிற்கிற 5.8 MP வரைக்கும் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க 5.86 MP. ஸோ ஃபோட்டோட குவாலிட்டி இன்டோரில் இவ்வளோ சூப்பராகவும் இவ்வளோ நீட்டாகவும் ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு. அப்புறமா இதில் உங்களுக்கு பொக்கே ஃபோட்டோஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷோ பண்ணிகிட்ருக்கேன். 3 ஃபோக்கல் லென்த்தில் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். 23 mm, 35 mm, 50 mm சொல்லிட்டு 3 mmல நம்ம பொக்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு நம்ம நார்மலாக 1x 2x 3xல எடுக்கிற மாதிரி 3 ஃபோக்கல் லென்த்தில் நம்ம பொக்கே ஃபோட்டோஸ் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். இதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட காட்டுற ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஜிஎஸ்ல லென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி எடுத்த ஒரு பொக்கே ஃபோட்டோஸ். ஸோ ஒவ்வொரு ஃபில்டரில் உள்ள ஃபோட்டோஸ் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வரிசையாக இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு ஃபில்டருக்கும் இன்பில்டாக ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸும் சின்ன சின்ன சேஞ்சிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸை நம்ம ஜூம் பண்ணி டீட்டெயில்டிங்காக பார்த்துருக்கிறப்போ ஒவ்வொரு லென்ஸ்லேயும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு லென்ஸ் ஜிஎஸ் லென்ஸில் உள்ள ஃபில்டர்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதையும் நம்ம டீட்டெயிலிங்காக இன்னொரு வீடியோ டெஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபில்டர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த பொக்கே எஃபெக்டில் எடுத்த ஃபோட்டோஸ். ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ஒரு நீட்டாக அட்டகாசமான ஃபோட்டோ அவுட்புட் நமக்கு வி சீரீஸில் நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு சூப்பரான விஷயம் இது. நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபிலிம் ஃபோட்டோஸ்லேருந்து இருக்கிற சாம்பிள்ஸ் அந்த ஃபோட்டோஸுக்குமே எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபைடான ஃபோன். இந்த V50 பொறுத்த வரைக்கும் ப்ரோ சீரீஸ் எல்லாமே 50 சீரீஸ்லேயே இவ்வளவான ப்ரீமியமான ஃபியூச்சர்ஸை இன்பில்டாக அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். அண்ட் முன்னே இருந்த V40 சீரீஸ் வரைக்கும் ஏஐ எரேசர் கிடையாது. அதாவது ஏஐயில் எரேசர் ஆப்ஷன் கொடுக்காமல் இருந்தாங்க. ஸோ இந்த ஃபோனில் ஏஐ எரேசர் ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏஐ எரேசரில் நான் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு டெலீட் பண்ணி காமிக்கிறேன். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக பார்த்துட்ருக்குற ஒரு ஃபோட்டோவில் பின்னாடி எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஏஐ எரேசரில் அதை யூஸ் பண்ணி நான் டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. ஸோ ஏஐ அவுட்புட் கொடுக்குறதுல விவோ அண்ட் ஓப்போ ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவுட்புட் நான் சாம்சங்கில் கூட ஏஐ எரேசரில் பார்க்கல. ஸோ சாட்டிஸ்ஃபைடான அவுட்புட் நமக்கு ஏஐயில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஃபோன் ஒரு கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோனாக இருக்க போகுது. ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எடுக்கிற போகிற பர்சனுக்கு ரொம்பவே வரப்பிரசமாக இந்த ஃபோன் இருக்க போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எடிட்டிங்லேயுமே பாருங்கள் ஏகப்பட்ட லைட் எஃபெக்ட்ஸு, பொக்கே எஃபெக்ட்ஸு, ஃபில்டர்ஸ்னு தாறுமாறாக தூக்கி அள்ளி கொடுத்துருக்குறாங்க. நான் எடிட்டிங்லேயுமே நான் உங்களோட ஒவ்வொரு கலர்ஸாக ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ கலர் ஃபில்டர்ஸும் எவ்வளோ எடிட்டிங் ஃபில்டர்ஸும் இந்த ஃபோன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஒரு கேமரா பிரியரான இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோனை விரும்புவீங்க. ஸோ கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோன் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம், ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான விஷயம் கூட. தட்ஸ் ஆல் வித் த கேமரா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இதோட ரேட்ஸ் டீட்டெயில் எல்லாம் சொல்லியிருக்கேன் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவோட கன்க்ளூஷனே வந்தாச்சு.
இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் விவோ V50 ஒரு அட்டகாசமான பவர் பேக்டு கேமரா ஃபோன் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஜிஎஸ் லென்ஸோட சாம்பிள்ஸை பார்க்குறப்பவே தெரியுது. ஸோ ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் ஃபோனாகவும் இருக்குது அண்ட் சூப்பர் கேமரா ஃபோன்ஸாகவும் இருக்கிற இந்த விவோ வி சீரிஸ் 3 வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 8GB 128GB வந்து 35,000க்கும், 8GB 256GB வேரியன்ட் வந்து 37,000க்கும், அண்ட் 12GB 512GB வேரியன்ட் வந்து 41,000க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு லான்ச்சிங் இன்ட்ரோடக்ஷன் ப்ரைஸ் தான். இந்த லான்ச்சிங் உங்களுக்கு வர பிப்ரவரி 25ல இருந்து ஓப்பன் சேலுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பிப்ரவரி 17 இந்த டேட்ல இருந்து நமக்கு ப்ரீ புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீ புக்கிங் பண்றது நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி, நம்ம கடைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபோன் பண்ணியே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம். உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட் கார்டு கொடுத்துறோம். இது கம்பெனி ப்ரொவைட் பண்றது. அடிஷ்னலா நம்ம ஃபோன் வாங்குற ப்ரீ புக் பண்ணி ஃபோன் வாங்குற நம்மளோட விஓஎல் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு செப்ரானிக்ஸ் ஹோம் தியேட்டர் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ரீ புக்கிங் டேஸ்ல புக் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இந்த V50 ஃபோன் நீங்க ஓல்டு வெர்ஷன்ல இருந்து அப்கிரேட் பண்றீங்கனாலும் சொல்லுங்க, நம்ம பைபேக் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ப்ரைஸ்ல V50 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வி சீரிஸ் V50 மைண்ட்ல வச்சிருக்க நீங்க கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரீ புக் பண்ணி ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸையும் நீங்க அட்டகாசமா எடுத்துக்கங்க. ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற நீங்களும் சரி, விவோ வி சீரிஸ் வாங்க நினைக்கிற உங்க நண்பர்களுக்கும் சரி, கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் டீட்டெயில் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நம்மளை கான்டாக்ட் பண்ணி V50 சீரீஸை மிஸ் பண்ணாம நம்மகிட்ட பெஸ்ட் ரேட்ல வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.